சேலம் மாவட்டம் சங்ககிரியில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் மக்களுடைய தலைதான் காணப்படுகிறது. கடல் போல் மக்கள் வளம் காட்சியளிக்கின்றது. இதுவே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுகின்ற முன்னாள் MLA சகோதரர் திரு S. வெற்றிவேல் அவர்களுக்கு நிறுத்தப்பட்டுகின்றோம். அவருக்கு நம்முடைய பொன்னான வாக்களை இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் MGR சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி நிறைந்த இடம். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது 2024. அதிலே சங்ககிரி தொகுதி சுமார் 5000 வாக்குகள் கூடுதலா பெற்றது. அப்ப நாம தனியா நின்னா இப்போ நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, IJK என்று பல கட்சிகள் இணைந்தாச்சு. இப்போ அதிமுக முழு பலத்தோடு எதிரிகளை வீழ்த்துவீங்களா? இன்றைக்கு ஸ்டாலின் பாவம் தம்பி கீழே ராஜா கீழே படம் எடுக்கிறாங்க. இன்றைய தினம் தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்துக்கும், தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்திற்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் யாரு? ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டி பிழைக்கின்ற அந்த முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் கேட்கணும். முடிவு கட்டுவீங்களா? இன்றைக்கு அதிமுக ஆட்சி வந்த பிறகு இங்க இருக்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், லாரி தொழில் சிறக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு விவசாயம்னா என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி இருந்தா தான் விவசாயம் மேற்கொள்ளும். அதற்காக குடிமரம் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும்ல. ஏரி, குளம், குட்டை அனைத்து தூர்வாரணுமா இல்லையா? தூர்வாரப்பட்ட மண் விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொண்டு போனாங்க. அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டம் என்றதுக்காக அந்த குடிமராம திட்டத்தை நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு உடனே விவசாயிகள் தங்கு தடை இல்லாம ஏரி, குளம், குட்டை அது இருக்கிற வண்டல் மண்ண விலை இல்லாம அள்ளிக்கலாம். அதே போல லாரி தொழில் இன்றைக்கு நலிந்திருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தொழில் சிறக்க அதிமுக அரசு முழுமையான நடவடிக்கை எடுக்கும். அதே போல கைத்தறி தொழில், அதே போல பவர்லூம் விசைத்தறி தொழில், அதுவும் பிரதான தொழில். இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துணி தேக்கம் என்னுடைய கவனத்துக்கு வந்தது. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உடனடியாக அந்த துணியை விற்பனை செய்வதற்கு 350 கோடி ரூபாய் அரசாங்கத்தின் மூலமாக மானியம் கொடுத்து தேங்கி இருந்த துணிகள் அனைத்து விற்பனை செய்யப்பட்டது. நம்முடைய நெசவாளர் பெருமக்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். விலை இல்லாம 300 யூனிட் கொடுத்தோம். இப்போ 300 யூனிட் நம்முடைய நெசவாளர்களுக்கு 450 யூனிட்டா விலை இல்லாம கொடுப்போம். அதுபோல விசைத்தறி தொழில் செய்கின்றவர்களுக்கு இப்பொழுது 1000 யூனிட் தான் விலை இல்லாம கொடுக்கிறோம். அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே அதை 1400 யூனிட் விலை இல்லாம கொடுப்போம். விசைத்தறி தொழில் செழிக்கும், கைத்தறி தொழில்
செழிக்கும், விவசாயம் செழிக்கும். லாரி தொழில் ஈடுபட்டுகிறவர்கள் ஏற்றம் பெறுவார்கள். இது அதிமுக ஆட்சியுடைய உறுதிமொழி. 2.84 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.28 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 29 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanthiTV@dttv.in.